திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 205, அதிகாரம் தீவினையச்சம். வெகு காலத்திற்கு முன்பு வட இந்தியாவில் ரத்னாகர் என்ற இளைஞன் ஒரு காட்டுப்பாதையில் செல்பவர்களிடம் கொள்ளையடிப்பதையே தொழிலாக கொண்டிருந்தான். ஒரு முறை அவ்வழியாக வந்த நாரதர் அவனிடம் மாட்டிக்கொண்டார். அப்போது நாரதர், நீ செய்வது மகா பாவம், இதனால் உனக்கு நரகம்தான் கிட்டும், ஏன் இந்த பாவத்தை செய்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், என் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக பாவம் செய்கிறேன் என்றார். அப்போது நாரதர், நீ முதலில் உன் குடும்பத்தினரிடம் சென்று உன் பாவங்களில் அவர்கள் பங்கேற்றுக் கொள்வார்களா என்று கேட்டுப்பார். அவர்கள் உன் பாவத்தில் அவர்களுக்குள்ள பங்கை பெற்றுக்கொள்ள சம்மதித்தால் என்னிடம் உள்ளதை எடுத்துக்கொள், அவர்கள் மறுத்தால் நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும் என்றார். உடனே அவன் வீட்டை நோக்கி ஓடினான். நான் கொள்ளையடித்துக் கொண்டு வரும் பொருளில் பங்கு கொள்கிறீர்களே, என் பாவத்திலும் உங்களுக்கு பங்கு உண்டா என்று குடும்பத்தினரிடம் கேட்டான். அதற்கு அவர்கள், எங்களை காப்பாற்ற வேண்டியது உனது கடமை, நீ எப்படி பொருள் கொண்டு வருகிறாய் என்பது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நீ பாவ வழிகளில் சம்பாதித்தால் அந்த பாவங்களை நீதான் அனுபவிக்க வேண்டும், அதில் எங்களுக்கு எந்த பங்கும் இல்லை என்று கூறிவிட்டனர். அப்போதுதான் அவன் மலை போல பாவத்தை குவித்து விட்டேனே என்று உணர்ந்தான். திரும்பி வந்து நாரதர் காலில் விழுந்து, நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்றான். நாரதர் அவனுக்கு ராம நாமத்தை உபதேசித்து அதை தொடர்ந்து ஜெபிக்கும்படி கூறிவிட்டு சென்றார். அங்கேயே அமர்ந்து தன்னை மறந்து ஜெபிக்க ஆரம்பித்தான். நாளடைவில் அவன் மீது புற்று வளர்ந்து அந்த ராமநாம ஜபத்தால் அவன் பாவமெல்லாம் அழிந்து ஞானம் பெற்றான். தவம் முடிந்து புற்றிலிருந்து வெளியே வந்ததால் வால்மீகி என்று அழைக்கப்பட்டார். பின்னர் வடமொழியில் ராமாயணத்தை எழுதி அழியா புகழ் பெற்றார். நாரதரின் நற்கருணையால் நல்வழியில் திருப்பி விடப்பட்டவர்தான் வால்மீகி முனிவர். வறியவன் என்று நினைத்து அதனை போக்க ஒருவன் தீய செயல்களை செய்யாது இருக்க வேண்டும். அப்படி செய்தால் மீண்டும் அவன் வறியவனாவான் என்பதை இளன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். வறுமையில் தீச்செயல் மேலும் வறுமையாக்கும், வறுமையில் செம்மையே பெருமையாக்கும்.